மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாத விஷயத்த பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மைக்கு நிகர் இவர்கள் தான். 5 வருட காலகட்டமாக சனி பகவானால அதிகமா பாதிக்கப்பட்டவர்கள் மிதுன ராசி அன்பர்கள். மனதளவிலுமே சரி, பொருளாதாரத்திலுமே சரி, மிகுந்த சிரமத்தை அனுபவித்தவங்க மிதுன ராசி அன்பர்கள் தான். ஒருத்தவங்களுக்கு பிசிக்கலா பிரச்சனை இருக்கும், ஒருத்தவங்களுக்கு மென்டலா பிரச்சனை இருக்கும். ஆனா ரெண்டையும் சேர்த்து சமாளிச்சுக்கிட்டு குடும்ப பாரத்தை தாங்கிக்கிட்டு வாழ்க்கையில ஓடக்கூடிய முதல் நபர் யாருன்னா மிதுன ராசி அன்பர்கள் தான். ஒரு போர் நடக்குது, அங்க 100 பேர் இருக்காங்க அப்படின்னும் பொழுது அதுல பலியாடா யார கொடுக்கலான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் மிதுன ராசி அன்பர்கள் தான். ஏன்னா இவங்க ஒருத்தவங்க உண்மையா இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த உண்மைக்காக எவ்வளவு தூரம் வேணா போவாங்க. நம்ம மேல பாசமா இருக்காங்க, நம்ம மேல உண்மையா இருக்காங்க அப்படின்னும் பொழுது இவங்களுக்காக நம்ம என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆரம்பத்துல மிதுன ராசி அன்பர்களை புரிஞ்சிக்கவே முடியாது. நிறைய யோசிப்போம், இவங்க கிட்ட பழகலாமா, பேசலாமா, இவங்க கரெக்டானவங்க தானா, இவங்க நல்லவங்க தானா, இவங்க செல்ஃபிஷ் மாதிரி இருக்காங்க, மாத்தி மாத்தி பேசுற மாதிரி இருக்குன்னுலாம் நிறைய தோணும். ஆனா மிதுனராசி அன்பர்களோடு பழகும் போது மட்டும்தான் அவங்களுடைய உண்மையான சொரூபம் தெரியும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் விருச்சகம் மகரம் ரெண்டும் ஒத்து போகாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசி திருமணம் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலுமே சரி. மிதுன ராசிக்காரங்க அதிகமா உடலால பாதிப்பு பெறக்கூடிய ராசியா இருப்பாங்க. ஒரு 30 வயசுலயே உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்துடும். காரணம் கால புருஷ தத்துவத்தின்படி 3ஆம் இடம் முயற்சி ஸ்தான அதிபதி. அப்படி இருக்கும் பொழுது வீட்டுல முதல் குழந்தையாக மிதுன ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா கர்மா மொத்தத்தையும் அவங்க வாங்கிட்டு அவங்க படுற பாடு இருக்கே சொல்லி மீள முடியாது. மிதுன ராசி மிதுன லக்னமா இருக்காங்கன்னா குழந்தை தாமதம் கூட சில பேருக்கு அதிகமா ஏற்படும். அதே மாதிரி மிதுன ராசி மிதுன லக்னத்துல இருக்கவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அது ஏன் வந்தது, எதனால வந்தது, இன்னொரு பிரச்சனை, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்ற மாதிரி பல சிக்கல்ல மாட்டிப்பாங்க. யாருக்குமே ரகசியத்தை சொல்லாம இருக்கிறவங்க, தனக்கு எதிரின்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட அவங்களுடைய ரகசியத்தை சொல்லி மாட்டிக்கிட்டு அவங்க படுற பாடு அவ்வளோ பெரிய பாடு. உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்டவர்கள். அடுத்து இந்த பொருளாதாரம்னு ஹெல்ப் கேட்கும் பொழுது அவங்க தனியாலாம் நிப்பாங்க பாருங்க, அதுதான் கஷ்டமா இருக்கும். பொருளாதாரத்துல ரொம்ப வீக்கா இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, காசே இல்லை அப்படின்னும் பொழுது உதவின்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா தன்னால முடியல அப்படின்னும் பொழுதே அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை மிதுன ராசிக்கு இருக்கு. குடும்பத்துல மிதுன ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா கணவன் மனைவி எப்படி இருந்தாலுமே தாய் தந்தையரை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ரொம்ப போராடுவாங்க. அவங்களுடைய ஆயுள் மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. முக்கியமா அவங்களுடைய வாழ்க்கை தேவைக்காக தன்னுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வாழக்கூடியவர்கள். பெருசா சொத்து சொகம் எதிர்பார்க்க மாட்டாங்க. கொஞ்சோண்டு அன்பு, கொஞ்சோண்டு மரியாதை இருந்துகிட்டே இருக்குங்க. பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள். இவங்கள நம்பிக்கை துரோகத்துல உங்களால வீழ்த்தவே முடியாது. இவங்களை வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அன்பால வீழ்த்தலாம், பாசத்தால வீழ்த்தலாம். ஏன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்னை காதலிக்கிறேன், உன் மேல ஆசையா இருக்கேன், நீதான் என் உலகம்னு சொன்னா வேற ஆயுதமும் இல்லாம மிதுனராசி அன்பர்கள் விழுந்துடுவாங்க. மிதுனராசி அன்பர்களின் கண்கள் அழகாக இருக்கும். மிதுனராசி அன்பர்கள் பழக பழக பேச்சு ரொம்ப இனிமையா இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு பொக்கிஷமான வாழ்க்கையா இருக்கும். அவங்க போடுற ரோடு சரி, கோடு சரி, வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய சில பாடங்கள் அதிகமா இருக்கும். இவங்க கூட நம்ம பேசும் பொழுது நிறைய அனுபவங்கள் நமக்கு ஏற்படும். அடுத்தவங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி பழகுவாங்க. எக்காரணத்தை கொண்டும் சொல்லிக்காரதோ, குத்திக்காரதோ, காயப்படுத்துறதோ, கீறுறதோ இவங்க கிட்ட இருக்காது. இவங்க அப்படி செய்யறாங்க அப்படின்னா சுத்தமா அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். மனதளவிலும் சரி, பேச்சு வழக்கிலும் சரி, தன்னிலை மாறாதவர்கள். எந்த சூழ்நிலையா இருந்தாலுமே தனக்கு ஒரு நண்பன், தனக்கு ஒரு காதலி, தனக்கு ஒரு கணவன் இருக்கும் பொழுது இழப்பு அப்படிங்கிறது தேவையில்லாம இழக்கவே மாட்டாங்க. உதிரத்தால் அதிகமா, அதாவது ரத்த தானம் பண்றவங்க, அன்னதானம் பண்றவங்க முதல் ஆள் யாருன்னா இந்த மிதுனமா தான் இருப்பாங்க. ஒரு வீட்டுல
5 குழந்தை இருக்கு. அந்த 5 குழந்தையில ஒரு தந்தையின் கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு போராடக்கூடிய குழந்தை யாருன்னா மிதுன ராசி அன்பர்கள் தான். ஒருத்தவங்க வந்து படிச்சு டாக்டர் ஆகணும், படிச்சு கலெக்டர் ஆகணும், ஒருத்தவங்க படிச்சு கார் வாங்கணும், வீட்டுல நம்ம தான் முதல் படிப்பு படிக்கணும் அப்படின்ற கனவு இருக்கும். ஆனா ஒரு சில தந்தைகளுக்கு சொந்த வீடு கட்டணும், நம்ம வெளிநாடு போயிட்டு பார்க்கணும் அப்படின்ற மறைமுக கனவுகள் இருக்கும். அதை வந்து பசங்க மேல திணிக்க மாட்டாங்க. ஆனா இந்த மிதுனராசி அன்பர்கள் தந்தையின் கனவான புது வீடு கட்டுறது, புது வீடு வாங்குறது, தாய்க்கு தந்தைக்கும் மனதளவில் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகளையும் நிறைவு செய்து குழந்தைகளுக்கு நல்ல ஒரு தகப்பனாகவும் தாயாகவும் விளங்கக்கூடிய நபர் யாருன்னா இந்த மிதுனராசி அன்பர்கள் தான். இவங்களுக்கு இன்னொரு பெரிய விஷயம், ஒரு விஷயம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. நல்ல புத்திசாலித்தனமான அமைப்பு உடையவர்கள். இவங்க கிட்ட நம்ம போயிட்டு ஒரு அட்வைஸ் கேட்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவான் கடகம், அப்போ குரு பகவான் உச்சம், செவ்வாய் பகவான் நீச்சம். குடும்பத்துல மருத்துவ செலவுகளுக்காகவே வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்ல அறிவு நல்ல தெளிவு இருக்கும் அப்படின்றதாக குடும்பத்துக்காக ரொம்பவே போராடுவாங்க. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், சூரிய பகவான் வீடு. வாழ்க்கையில சின்ன லெவல்ல முயற்சி செய்யறது வேற, பெரிய லெவல்ல முயற்சி செய்யறது வேற. இவங்க பெரிய லெவல்ல முயற்சி பண்ணுவாங்க. 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு புதன் தான். சுக்கிரன் நீச்சம். புதன் அதாவது பணத்துக்கு ஆசை, எதிர்பார்ப்பு, சந்தோஷம் எல்லாமே விட்டுட்டு போனாலுமே நம்ம யோசிச்சதுல நேர்மையா வாழணும், அன்பா இருக்கணும் அப்படின்றத மாறவே மாட்டாங்க. அது என்னைக்குமே நிரந்தரமா வச்சுப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும், தனி ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல. இவங்களுக்கு தனி மதிப்பு என்னன்னா அன்பு காட்டுவது மட்டும்தான். அந்த அன்பு நேர்மையான அன்பா இருக்கும். இத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதிரிகளே இருந்தாலுமே, நீங்க எதிரியா இருந்தாலும் உங்ககிட்ட உண்மை இருந்தா நான் சொல்றேன் நீ பழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் மிதுன ராசி அன்பர்களா மட்டும்தான் இருப்பாங்க. அதே மாதிரி 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், சுக்கிர பகவான் வீடு. கடவுள் மேல அவ்வளவு நம்பிக்கை. ஒரு அடி வாங்கி தோல்வி வாங்கி ஏமாற்றம் அடைந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்பிக்கை துரோகம் அடைஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ற நேரத்துல கடவுள் நம்மள நம்புவாரு, நம்ம நேர்மையா இருக்கணும் அப்படின்ற செயல், அந்த சிந்தனை முடிஞ்ச வரைக்கும் மிதுன ராசி அன்பர்கள் காப்பாற்றுவாங்க. மேலதிகாரிகள் வயதுல பெரியவங்க அதே மாதிரி தன்னுடைய தாய் தந்தைக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்கள். மனசுல தான்ற அகங்காரம் இருக்கவே இருக்காது. தன்னுடைய லெவல் பெரிய லெவலா இருந்தாலும் தனக்கு சொல்லி கொடுத்தவங்க, என்னை மேல தூக்கி கொடுத்தவங்கள என்னைக்குமே மறக்க மாட்டாங்க. 6ஆம் இடம் ரணரோண ருத்ரஸ்தானம், செவ்வாய் பகவான் வீடு. உடல் பிரச்சனை வந்தா தனிப்பட்ட முறையில ஃபீல் பண்ணி சரி பண்ணிக்கணும்னு நினைப்பாங்களே தவிர யாரையும் எதிர்பார்த்து யாரையும் கஷ்டப்படுத்தி மேல வரணும்னு நினைக்கவே மாட்டாங்க. என்னால முடியல அப்படின்னு சொல்றாங்கன்னா அது பெரிய லெவல் பிரச்சனையா தான் இருக்கும். 7ஆம் இடம் குரு பகவான் வீடு, கலஸ்திரஸ்தானம். வரக்கூடிய குணவதி குணவகன், அதாவது ஆணோ பெண்ணோ ரொம்ப பாசிட்டிவாவோ சப்போர்ட்டிவா இருக்கணும், நம்ம வீட்டுக்கு உறுதுணையாக ஒருவர் வரணும்னு நினைப்பாங்க. 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம், குரு பகவான் நீச்சம், செவ்வாய் பகவான் உச்சம். அப்போ அஷ்டமஸ்தன் உடலால ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க அதை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமா இவங்களுக்கு பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் செய்யும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யணும். தெரிந்த தொழில் தெரிஞ்ச விஷயமா இருந்தா நல்லது. பணம் காசு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பவே கூடாது. முக்கியமா வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும். 10ஆம் வீடு வந்து தொழில் ஸ்தானம், சனி பகவான் வீடு. அப்போ 10ல சனி பகவான் வீடுன்னும் பொழுது உங்களுக்கு பதவி உயர்வு, பதவி மரியாதை, பதவி ஆசைங்கிறது அதிகமா ஏற்பட்டு அதை நிறைவேற்றி கொடுப்பார். ஆனா அதை நிறைவேற்றுறதுக்குள்ள படாத பாடுபட்டுருவீங்க. நீங்க ஒரு படிப்பு படிக்கிறீங்க அப்படின்னா மான மரியாதை இழந்து படிக்கணும். மேல வரீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு அனுபவப்பட்டு மேல வரணும். ஒரு விஷயத்த நீங்க எல்லாருக்கும் ஈஸியா சொல்லி கொடுப்பீங்க. ஆனா அடுத்தவங்க உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்குள்ள உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி மன உளைச்சல் ஆக்கிடுவாங்கன்னே தான் சொல்லணும். உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் அதிகப்படும். 11ஆம் வீடு, 11ஆம் வீடு அப்படிங்கிறத தாண்டி பாக்கியஸ்தானமும் நல்லா இருக்கு. அதே மாதிரி செவ்வாய் பகவான் உங்களுக்கு மேஷ ராசி, சூரிய பகவான் விச்சம். நீங்க மேலதிகாரியை மட்டும் அனுசரிச்சு செல்றீங்க அப்படின்னா ரொம்ப லாபம் ஏற்படும். உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும். பிசினஸ்ல என்னைக்குமே மிதுன ராசி அன்பர்கள் கொடி கட்டு நீங்க வந்து அடுத்தவங்களுக்காக பிசினஸ் பண்ணும்போது ஏமாந்துருவீங்க. ஆனா உங்களுக்காக பிசினஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த செய்யுங்க. யாரோ ஒருத்தவங்க நல்லா இருக்கணும், யாரோ ஒருத்தவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு பிசினஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு வேதனையும் நிம்மதி இழப்பு மட்டுமே தரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எதை செய்யறது அப்படிங்கிறத தாண்டி எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. யாருக்காக செய்யணும் அப்படின்றத தாண்டி எதுக்காக செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் உங்களை காப்பாற்றும்.
12ஆம் இடம் விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானத்தின் அதிபதி சுக்கிரன். சோ ஆசையே உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு காரணமா இருக்கும். சந்திரன் உச்சம், நிறைய எண்ணங்கள் தோணும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அதை செஞ்சா கரெக்டா, இதை செஞ்சா கரெக்டான்னு அதிகமா தோணும். பிறருடைய நலனை சார்ந்து இருக்காம, குடும்ப நலனை சார்ந்து இருக்காம, தனிப்பட்டு நலனை சார்ந்து நீங்க 70% முடிவெடுங்க. உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். என்னைக்குமே தனக்கு மிஞ்சியதே மட்டுமே தானம் அப்படிங்கிறத மனசுல ஆழமா முடிவு பண்ணிக்கோங்க. அதுதான் உங்க வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாகவே அமையும்னு சொல்லலாம். இப்போ ஒரு விஷயம் சொல்றேன்னு இல்லையா, அது நீங்க இந்த வருடம் முடிவறதுக்குள்ள ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில உங்களுக்கு தெரிஞ்ச, நீங்க மிதுன ராசியில ஒரு ஆணோ பெண்ணோ நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள் ஒரு 2, 3 பேருக்கு பூ வாங்கி கொடுங்க. நீங்க பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்க தலையில பூ வாங்கி வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு தெரிஞ்ச பெண்கள் இல்ல அப்படின்னும் பட்சத்துல ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு நீங்க வெள்ளிக்கிழமையில பூ வாங்கி கொடுங்க. 2, 3 பெண்களுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்க குடும்பத்திற்கு கோடி புண்ணியம் வந்து சேருங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அடுத்து பார்ட் 2 பதிவுல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.